திரு ரவீந்திரன், இந்த இரண்டு கட்சிகள் தேமுதிக பாமக ரெண்டு பேருடைய கூட்டணி கணக்குகளுமே மாற தொடங்குதா? இன்னைக்கு தேமுதிக தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, பாமக என்டிஏல தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அதுல அண்ணாமலைக்கு கைதுக்கு அவங்க கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க, அன்புமணி அறிக்கை வெளியிட்டாரு. அடுத்து அதிமுக எதிரணியான பல போட்டியாளர் அணியான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பாஜகவும் ஆதரவு கொடுக்கல, பாமகவும் ஆதரவு கொடுக்கல, அதுல ஒதுங்கிட்டாங்க. ஸோ அதிமுக பின்னாடி நின்று போய் நம்ம அசான் டேட் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் அவங்களோட முடிவு. தேமுதிக எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? தேமுதிக ஷிஃப்ட் ஆனது, தேமுதிக அதிமுகவோட கூட்டணி கட்சி. பெரிய முக்கியத்துவத்தை போராட்டங்கள் எல்லாம் தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி எல்லாம் கொடுத்ததை நம்ம கண்கூடா பார்த்தோம். அவங்களும் அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறத தான் உறுதிப்படுத்தினாங்க. இப்போ கூட கூட்டணி விட்டு வெளியேறுன்னு சொல்லலை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவின்னு வரும்போது அதிருப்தி தொடங்கிடுச்சா? அதில் தான் அதிருப்தி தொடங்கிச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர், பட் அதை வெளிப்படுத்தினால தவறு இழைச்சிட்டாரு. நாங்கள் எங்கே அக்ரிமெண்ட் கொடுத்தோம் அதுன்னு ஓப்பனாக தேமுதிகவை சினப் பண்ணிட்டாரு. அவர் தேமுதிகவை சினப் பண்ணிட்டாருன்னா என்னோட பார்வை, தம்பி அக்னீஸ்வரன் எங்கள் கட்சிக்கு காரங்க நிறைய தலைவர் இருக்காங்க, யாருக்கும் இல்லைங்கிறதுக்காக தான் சொன்னாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கலாம். என்னோட பார்வை, அவர் தனக்கு முக்கியமான கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கருதுறாரு. காரணம், அவர் ஏரியா வைஸ் பார்த்தா அவர் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு பலம் உள்ள சேலம், தர்மபுரி, சிதம்பரம், தென் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த பகுதியில் தான் அவர் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு பதவியை பாமகவுக்கு கொடுக்க யோசிக்கிறார் EPS. பாமகவுக்கு இப்பவும் கொடுக்க மாட்டார். இப்போ கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு ஜெயந்த் சௌத்ரி அகிலேஷ் யாதவ் கிட்ட ராஜ்சபா வாங்கினாரு, மோடி கிட்ட அமைச்சர்கள் இருக்கிறாருங்கும் போது 26 தான் ராஜ்சபா பற்றி அவர் முடிவெடுப்பார். இப்ப தேமுதிகவுக்கு இப்ப கொடுக்கறதுனால ஏன் பாமக கோச்சுக்க போகுது? கொடுக்கலாம், இப்போ கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதான் என்ன செய்தியை சொல்லுது? அது எனக்கு தேமுதிகவோட பாமக முக்கியங்கிற செய்தி அவர் சொல்றாரு. தேமுதிக அவருக்கு கூட்டணி கட்சி, எல்லாம் நின்று 39 தோத்து போனாங்க. ஓரளவு நெருங்கி வந்ததுன்னா விஜயபிரபார் நெருங்கி வந்தார். அது கடைசி நேரத்தில் கவுண்டிங் அது இதெல்லாம் அவர் தோத்ததா அறிவிக்கப்பட்டார். 2026 விருப்பப்பட்டா வாங்க, இல்லைன்னா வரணும்னு அவசியம் இல்லைன்னு தேமுதிகவுக்கு EPS சொல்லியிருக்காரா? எனக்கு பாமக தான் முக்கியங்கிற மெசேஜை மனசுல வச்சுட்டு தான் அதை பேசியிருக்கிறார். பாமக தான் முக்கியங்கிற அந்த மெசேஜுக்கு காரணம், இவருக்கு சீட் வினபிலிட்டி உள்ள இடங்கள், அதுல பாமகவுக்கு தான் ப்ரூவ்டு ஓட்ஸ் இருக்குது. அப்போ பாமக இருந்தா அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு எடப்பாடியில வெற்றி உறுதி. 90,000 ஓட்டுல பாமக கூட்டணியில வெற்றி பெற்றாரு. ஸோ அந்த வெற்றி உறுதி. அந்த சென்சிட்டிவ் கம்யூனிட்டி ஒரு கட்டத்தில் அவங்க எடப்பாடி பழனிசாமி 3வது அனுப்பியிருக்காங்க இதே எடப்பாடியில். ஸோ அந்த கம்யூனிட்டி விஷயத்தில் சான்ஸ் எடுக்காண்டாம். 2வது, அவர் விக்கிரவாண்டியில் ஒரு போலரைசேஷனுக்கு கோட்டை விட்டுட்டாரு, களத்துக்குள்ள நின்றுக்கணும். அவர் களத்துக்குள்ள நிற்காத சூழ்நிலையில் அவர் நினைச்ச மாதிரி விக்கிரவாண்டி முடிவு அமையல. அது போலரைஸ் ஆயிட்டு, 1 இயர் நான் 1 இயர்னு போலரைஸ் ஆயிட்டு. சுமார் 23% ரெட்டையில வாக்குகள் நம்ம ஊடகத்தில் இங்க இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம களத்தில் இங்க ஊடகத்தில் யாரை கேட்டாலும் ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போகாது, ரெட்டைலைக்கு போட்டோமே கையை வெட்டினாலும் உதயசூரியனுக்கு போட மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 23% நான் 1 இயர் ஓட்ஸ் திமுக கழகத்துக்கு போயிட்டு அவங்க 63% வாக்கு வர போலரைசேஷனில் உயர்ந்து போயிட்டாங்க. அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு 50 பூத்துல லீட் காட்டியிருக்கிறாங்க. இதே இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியோட 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல அதிமுக லீட் காட்ட முடிச்சுன்னா இவங்களுக்கும் கவுண்டர் போலரைசேஷன் ஆயிட்டு. அப்ப இந்த போலரைஸ்ட் பொசிஷன் வட தமிழகத்தில் இருக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு சான்ஸ் எடுக்க முடியாது. அப்கோர்ஸ் அவரு பாமக இல்லாத கூட்டணியை EPS ஆல நினைச்சு பார்க்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் வரணும் அல்லது பாமக வேணும், இந்த 2 பேரும் யாராவது ஒருத்தர் வேணும். இப்ப தேமுதிக எங்க ஷிஃப்ட் ஆவாங்க இறுதியா? தேமுதிக 2011 கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை முடிவு பண்ணார். 16 முடிவு பண்ணியிருக்கலாம். அவர் டிசைடிங் ஃபேக்டருங்க ஐயா மூப்பனார் அரசியலை விட்டுக்கிட்டு மீண்டும் கிங் ஆகணும்னு நினைச்சு பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அந்த 11க்கு பிறகு அவருக்கு தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு வரல. இப்போ
பிரேமலதா அம்மையார் அவங்கள வந்து 2021 இதே பாமக விஷயத்துல ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்க கூடாதுன்னு தந்தை பெரியார் மண்ணில் ஒரு பெண் தலைவர் தான் துணிச்சலா தவறு நடக்குதுங்கிறத சுட்டி காட்டினவங்க இவங்க பிரேமலதா அம்மையார். அந்த இடம் வந்து எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கனால அவர் கூட்டணியில அவங்கள சேர்க்கல. அதற்கு பிறகு 2024 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வரல. அந்த சூழ்நிலையில அவர் 5 எம்பி சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்தாரு. கொடுத்ததுல என்னோட பார்வையில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, தென் மாவட்டங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பார்த்தா கூட கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வட மாவட்டத்திலும் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் வெற்றி பெறல. வாக்கு சதவீதம்ங்கிறது எவ்வளவு இருக்கு தேமுதிக? அது நம்ம அசஸ் பண்ண முடியாது. என்னோட பார்வையில கொஞ்சம் அதிகமாட்டே நான் கணக்கிடுறேன். அது தலைவர்கள் என்ன கணக்கிடுறாங்க, எவ்வளவு சதவீதம்னு நான் ஒரு 4% வரை குறைஞ்சபட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கிறது என்னோட பார்வை. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி வந்து ஒர்க் அவுட் பண்ணி இருக்குது. அது ஏரியா வைஸ், தொகுதி வைஸ், செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது 21 இருந்து 24 அந்த 3 வருஷத்துக்குள்ள 3% உயர்ந்தது. கட்சி உயர்ந்தது நான் சொல்ல வரல. விஜயகாந்துக்கு சிம்பதி ஒர்க் ஆயிருக்குது. ரகு சொன்ன மாதிரி 0.4 போனவங்க அரை கூட இல்ல, அதுக்கு கீழே போனவங்களுக்கு 5 சீட்டு கொடுக்கிறாருன்னா எடப்பாடியும் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். விஜயகாந்துக்கு சிம்பதி ஒர்க் அவுட் ஆகும்னு தான் அதை கொடுத்தாரு. ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத சாட்சியா சொல்லணும்னா இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணிக்குள்ள நின்னவர், தென்காசி கேண்டிடேட். அவர் வருங்காலங்களில் எந்த அளவுக்கு தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணி சொல்லுவார். அதே மாதிரி தூத்துக்குடி தொகுதியிலையும் திருச்செந்தூர், தென் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி போன்ற தேமுதிக வாக்கு நிரூபிக்காத இடங்களை விட தேமுதிக வாக்கு நிரூபித்த விளாத்திகுளம், ஒட்டப்பிராரம், கோயில்பட்டி போன்ற இடங்கள்ல நல்ல ஓட்ட அவங்க திமுக அகாமடேட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. இறுதியா கண்டிப்பா இருக்குது. திமுக இதை எப்படி பார்ப்பாங்கன்னா சோசியலி பார்ப்பாங்க. பகுதி பெரும்பான்மை ஜாதிகளோட ஆதிக்கம் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் வந்துட்டு திமுகவும் அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருந்துதான் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அந்த பகுதி பெரும்பான்மை நியூமரிக்கலி ஸ்ட்ராங் ஏரியா வைஸ் காஸ்ட் ஆதிக்கத்துக்கு தான் திமுகவும் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு 1/3 ஓட்டு கிடைக்கும். இவரு செந்தில் பாலாஜினாலும் சரி, அவர் பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன், செலவு கணபதி, துரைமுருகன், இதனாலும் சரி 1/3 ஓட்டு எடுத்துருவாங்க. மீதி ஓட்டை கன்சால்டேட் பண்ணி தான் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அந்த கன்சால்டேஷனுக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இமேஜ் மிகப்பெரிய அளவுல உதவும். இவங்களும் பாமக வந்து என்டிஏ உடைய இருந்துருவாங்களா இல்ல அதிமுக நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு? அது நாம இன்னும் அடுத்த பிப்ரவரி வரை பேசலாம், 2026 பிப்ரவரி வரை பேசலாம். இது நாம அதை முடிவெடுக்க முடியாது. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். உங்களுக்கே தெரியும் 10 சீட்டுக்கு பாஜக கூட கமிட் பண்ணுவாங்கன்னு நானே நினைக்கல. கமிட் பண்ணதுல சந்தோஷப்பட்டேனே தவிர ஒரு 13 சீட்டாவது வாங்கிட்டு தான் கமிட் பண்ணுவாங்க. வடதமிழகத்துல பாஜக அதிக சீட்டுன்னு பாப்பாங்களா சட்டமன்ற தேர்தல் வரும்போது, இல்ல வின்னபிலிட்டின்னு பாப்பாங்களா பாமக? அது அவங்களுக்கு வின்னபிலிட்டின்னு பார்த்தா சந்தேகமே இல்லாம அதிமுக கூட்டணி தான் அவங்களுக்கு கூடுதல் பலம். பட் அவங்க ஃபியூச்சர் பொலிட்டிக்ஸ் பாக்குறாங்களா, ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸ்ல நம்ம ஜெயிக்கலாம்னு நம்பி போறாங்களா, எல்லாமே வந்து இறுதியில தான் முடிவு தெரியும். ஆஃபர் அக்செப்டன்ஸ்ல அது இருக்குது. நான் மறுக்க வரல. எடப்பாடியால எம்எல்ஏ ஆக்க முடியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்னோட பார்வையில் ஒரே கட்சி தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக போனா வெற்றி வாய்ப்பு இருக்குது. சேலம், தர்மபுரி உண்மை. பட் அவங்க என்ன செய்ய போறாங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். ஓகே.